ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோடு 153 நம்ம பார்க்க போறோம். சக்குரா நருட்டோ எங்க போறேன்னு கேட்கவும் பெர்விசேஜ் மட்டும் 5th ஒகாகேவா இருந்திருந்தா கிரானி சுனாடேவை இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்க விட்டுருக்கவே மாட்டாருன்ட்டு செம்ம கடுப்புல போவான். சக்குரா திரும்ப நருட்டோன்னு கூப்பிடவும் அவனை போக விடு அப்படின்ட்டுருவாங்க சுனாடே. அந்த பையனை பார்க்கும் போதே தெரியுது ஜிராயா பாயை எவ்வளவு நேசிச்சிருப்பான்னு. இந்த விஷயம் அந்த பையன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியா இருப்பான்ங்கிற நம்பிக்கையை கொடுக்குதுன்னு சொல்லுவாரு ஃபுகசாகு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாலோவிங் த மாஸ்டர்ஸ் ஷேடோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ நடந்து போறதை காட்டுவாங்க. சுனாடே ஜிராயாவோட பேசின விஷயங்களை நினைச்சு பார்ப்பாங்க. சுனாடே சொல்ல போனா நீ தான் ஹொகாகே ஆயிருக்கணும்னு சொல்லவும் அது மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு ஜிராயா. சொல்ல போனா லார்ட் டர்ன் கூட ஒன்னத்தான் அடுத்த ஹொகாகே ஆக்கணும்னு விரும்பினாரு அப்படின்னு சுனாடே சொல்லும் போது ஜிராயா நான் ஃப்ரீயா இருக்கணும்னு விரும்புறேன் பாரு. எனக்கு தெரியும் ஒரோச்சிமாரு தப்பான வழியில போயிட்டான், அவனை திருப்பி கூட்டிட்டு வர முடியுங்கிற வருத்தத்துல தான் இப்படி இருக்க. அவனோட மூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்க தானே நீ டிராவலும் பண்றேன்னு சொல்லி சுனாடே கேட்கவும் ஜிராயா அதையுமே பெருசா கண்டுக்காம அதுக்கான அர்த்தம் என்னோட நாவலோட சீக்குவல் அடுத்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஜிராயா சொன்னதை திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபுகசாகு கூப்பிடுவாரு. ரொம்பவும் கவனம் இல்லாம இருப்பாங்க. ஜிராயாவை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கனால நீங்க ஓகேவான்னு சக்குரா கேட்கவும் ஓகேன்பாங்க சுனாடே. ஃபுகசாகு ஒரு மோசமான விஷயத்த கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும் அது கண்டிப்பா குழப்பத்தை கொடுக்கும், ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் தான் வச்சிருக்கோம், இருந்தாலுமே இம்பார்ட்டன்டான டியூட்டியில இருக்க கிராமத்தை பாதுகாக்கணும்னு அதனால ஸ்ட்ராங்கா இருன்னு ஃபுகசாகு சுனாடேக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. என்னமோ ஒன்னு இப்ப ஜிராயா விட்டுட்டு போன கூட டீகோட் பண்றதுக்கு பார்க்கலாம். ரைன் வில்லேஜை சேர்ந்த ஒரு ஷினோபி இந்த தவளையோட வயித்துக்குள்ள இருக்கான், அவனை இன்டர்கேட் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ராக சமன் பண்ணிட்டு ஜிராயா 6 பெயின்ல ஒருத்தனை எப்படியோ கொன்னா அவனோட டெட் பாடி இதுக்குள்ளதான் இருக்குன்னு பாரு ஃபுகசாகு. இதை கேட்ட சுனாடே பயங்கர ஷாக் ஆவாங்க. நருட்டோ ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது மேக் அவுட் டாக்டிக்ஸோட அடுத்த சீக்வல் நல்லாவே ரெடி ஆயிட்டு வருதுங்கிற மாதிரி போஸ்டர் இருக்கும். நருட்டோ அதை பார்த்துட்டு ஜிராயாவோட நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். தலைவன் எப்பவும் போல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோ எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கத்தவும் என்னோட அடுத்த நாவலுக்கான ஒர்க்கடா அதை பத்தி யோசிச்சுட்டு நருட்டோ சிரிப்பான். இதுக்கப்புறமா அட்டாப்சி ரூம்ல காட்டுவாங்க. பெயினோட பாடியை வெளியெடுக்கவும் ஷீசுனே அந்த ரிப்பிள் பேட்டர்னா இருக்குல்ல அதான் லெஜெண்டரி ரெனேகானான்னு சொல்லி கேப்பா. ஆமா, இந்த உடம்ப பத்தின டீடைல்ஸை தரவா ஸ்டடி பண்ணோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் அவனை தோக்கடிக்க அப்படின்னு ஃபுகசாகு சொல்லவும் ஒரு ஷினோபியோட சடலமே அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் இருக்க ட்ரெஷர் தான். கில்டு மெடிக்கல் ஷினோபிஸை கூப்பிட்டு உடனே அட்டாப்சி ஆரம்பிக்கிறேன்பாங்க சுனாடே. ஷீசுனேவை கூப்பிடவும் அதை நான் பாத்துக்கிறேன்பாங்க. ஈவினிங் ஆயிருக்கும். ஃபுகசாகு கிட்ட சுனாடே அவரோட பேக்ல எடுத்த போட்டோவை காட்டுவாங்க. போட்டோ நல்லா கிளியராவே தான் இருக்கு. அவன் என்ன நம்பி கொடுத்துட்டு போன எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு ஃபுகசாகு சொல்லவும் ஆமான்பாங்க சுனாடே. இப்ப நான் வீட்டுக்கு போறேன், ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஜிராயா பாயோட ஸ்டூடெண்ட் இங்க இருக்கனால நீங்க மவுண்ட் பியோபோக்குவை எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணலான்னு பாரு. சுனாடே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு பெயினை தோக்கடிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்போம்னு சத்தியம் பண்ணுவாங்க. நருட்டோ செம்ம சோகத்துல இருப்பான். ஜிராயா உன்னை ஸ்ட்ராங் ஆக்கறக்கு எனக்கு வெறும் 3 வருஷம் தான் டைம் இருக்கு, அதனால ட்ரைனிங்ல நார்மலா இருக்க போதில்ல, ரொம்ப மோசமா இருக்கும், தயாராயிக்குன்னு சொல்லவும் கண்டிப்பா இந்த தடவை நான் பயங்கர ஸ்ட்ராங்காய் அவனை திரும்ப கூட்டிட்டு வருவேன், அதனால டைம் வேஸ்ட் பண்றதுக்குலாம் நேரமே இல்லைன்ட்டு நருட்டோ செம்ம எனர்ஜியில இருந்திருப்பான். 2 பேரும் ஃப்ராக் மேல மெடிடேஷன் பண்ணும்போது நருட்டோல ஒரு கட்டத்துக்கு மேல செம கடுப்பாயிருவான். சுத்த முட்டாள்தனமான ட்ரைனிங்கா இருக்குன்பா. இங்க முட்டாளா இருக்காது நீ மட்டும் தாண்டா, எந்த ட்ரைனிங்குமே முட்டாள்தனமா இருக்காதுன்னு பாரு ஜிராயா. இதுக்கப்புறமா தாய் ஜுட்சு கத்துக்கிறத காட்டுவாங்க. நருட்டோ ஜிராயாவோட சண்டை போடும்போது டிஃபீட் பண்ணிடுவான். பார்த்தா க்ளோனா இருக்கும். நருட்டோ ஷாக் ஆவான். என்ன ஷேடோ க்ளோன்ஸ் உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமான்ட்டு சிரிச்சுட்டு முட்டாள்தனமா இருக்கேன் பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நருட்டோ செம டயர்டா இருப்பான். ஜிராயா என்னையெல்லாம் தோக்கடிக்கணும்னா உனக்கு 100 வருஷத்துக்கு மேல ஆகும் போல அப்படின்ட்டு சிரிக்கவும் 100 வருஷமா அவ்வளவு நேரம்லாம் கிடையாதுன்பா நருட்டோ. அப்ப ஜிராயா நருட்டோவோட துணி கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நருட்டோ வளர்ந்துட்டான்ட்டு அவனுக்கு வளர்ந்ததுக்கு ஏத்த மாதிரியான துணி எடுத்து கொடுப்பாரு. நருட்டோவுக்கு அவனோட ட்ரெஸ் ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். ஒரு ஆம்பளைக்கு ஏத்த ட்ரெஸ் இருப்பாரு ஜிராயா. நருட்டோ அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு நடந்து போவான் சோகத்துல. அப்ப இருக்கா வந்துட்டு நருட்டோ நான் கேள்விப்பட்டேன் இப்ப நிறைய மிஷன்ஸ்ல இருப்ப போல பீப்புள்லாம் எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க, நம்ம வேணா எங்கேயாவது போலாமா, இச்சிராக்கு போய் ராமன் சாப்பிடலாமான்னு கூப்பிடுவாரு. இல்ல வேணான்ட்டு கிளம்பிடுவான் நருட்டோ. இதுக்கப்புறமா ஹொகாகே ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. ஷிகமாரு ஷாக் ஆயிட்டு என்ன இதை பண்ண சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பான். ஆமா இதை எடுத்துட்டு போகணும் சுனாடே சொல்லவும் இவ்வளோ லேட்டாலாம் சைஃபரை சேர்ந்தவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்பா ஷிகமாரு. அவங்களை கூப்பிட்டு இது லேடி ஹொகாகே தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லு, இந்த கோடை சால்வ் பண்ணி ஆகணும்பாங்க சுனாடே. ஷிகமாரு இது ரொம்பவுமே முக்கியம்னு தெரியுது, இருந்தாலுமே மிஷன்ல இல்லாத வேற யாருக்காவது இந்த வேலையை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சுனாடே கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க எந்திரிச்சு கிளம்பி இருப்பாங்க. ஷிகமாரு நான் வேற விஷயத்த பத்தி பேச வந்தேன்னு கத்துவான். சக்குரா ஷிகமாருவை கூப்பிட்டு காலையில இருந்தே ஹொகாகே பிஸியா இருக்காங்கன்பா. சுனாடே வெளியே போகவும் நானும் பிஸியா தானே இருக்கேன்பா
ஷிகமாரு. சக்குரா விடுன்பா. ஜிராயா சுனாடேவை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கேன்ட்டு தலைவன் பார்வையே பயங்கரமா இருக்கு, நீயும் மாறவே இல்லைன்னு இருப்பாங்க சுனாடே. ஒரோச்சிமாருக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கிற அந்த டைம்ல ஜிராயா வில்லேஜுக்கு துரோகம் பண்ண நினைச்சீனா நானே உன்னை கொல்லுவேன்னு சொல்லியிருப்பாரு. அதை திங்க் பண்ணிட்டு செவுத்துல சாஞ்சிருவாங்க. கிளம்பி போறக்கு முன்னாடி நம்ம வேணா ஒரு பெட் கட்டலாம், நான் திரும்ப உயிரோட வருவேன்னு நீ பெட் கட்டு, எப்படி நீ பெட்ல ஜெயிச்சதே இல்ல, தோத்து தானே போவ, நான் மட்டும் திரும்ப உயிரோட வந்தேன்னா அப்படின்ட்டு ஜிராயா ஜோக் தான் பண்ணேன், நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் சுனாடேன்னு இருப்பார்ல. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஜிராயாவோட எங்கர் வெர்ஷனை திங்க் பண்ணுவாங்க. சின்ன பையனா இருக்கப்ப நான் தான் ஜிராயா, லவ் லெட்டர்ஸ் கொடுக்கறதா இருந்தா அப்புறம் கொடுங்க, பார்த்ததுல சந்தோஷம்ட்டு கை நீட்டிட்டு சிரிச்சிருப்பாரு. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சுனாடே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஜிராயாவை முட்டாள்னு திட்டுவாங்க. நருட்டோவோட ரூம்ல கட்டுவாங்க. நருட்டோ சாப்பிடாமே இருப்பான். வெளியே எந்திரிச்சு நடந்து போகும்போது 24 ஹவர் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும். ரெண்டா செப்பரேட் பண்ற ஐஸ்கிரீமை வாங்கி கையில வச்சுட்டு நருட்டோ அழுதுட்டு இருப்பான். இந்த இடத்துக்கு இருக்கா வந்திருப்பாரு. ஜிராயாவுக்கு நடந்த விஷயத்த கேள்விப்பட்டேன் அப்படின்னு இருக்கா சொல்லவும், அவர் என்ன பார்த்துட்டு இருக்கணும்னு விரும்பினேன், அவர் நான் ஹொக்காகே ஆகிறத பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் பர்விசேஜுக்கு காட்டின எல்லாமே என்னோட அன்கூலான சைட் மட்டும்தான் அப்படின்ட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான் நருட்டோ. இருக்கா லார்ட் ஜிராயா எப்பவுமே உன புகழ்வாரு, அவரோட சொந்த பேரமாய் நீன்னு சொல்லுவாரு, அவரோட வில் உனக்குள்ள மட்டும்தான் இன்ஹெரிட் ஆகும்னு அவருக்கு உன் மேலதான் அதிக நம்பிக்கை, நீ கண்டிப்பா ஒரு நாள் கிரேட் ஹொக்காகே ஆவேன்னு நம்பினாரு. லார்ட் ஜிராயா அவனை பார்த்துட்டு தான் இருப்பாரு எப்பவுமே. இந்த நிமிஷம் கூட அவர் எங்கேயாவது இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பா அவரு நீ இப்படி சோகமா இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்பட மாட்டாரு. நருட்டோ நீ யாரு, அவர் புகழ்ந்த ஒரு பர்சனாரு, இப்படி டிப்ரெஸ்டா இருக்காத, லார்ட் ஜிராயா ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சன்னின், அவரே அக்னாலேஜ் பண்ண ஸ்டூடெண்ட் நீ அப்படின்ட்டு நருட்டோ கையில வச்சிருக்க ஐஸ்கிரீம் எடுத்து ரெண்டா பிச்சு கொடுப்பாரு. அது நருட்டோக்கு ஒரு வார்ம் ஃபீலிங்கை கொடுக்கும். நன்றி சொல்லுவான் இருக்காக்கு. அடுத்த நாள் ஆயிருக்கும். ஷிகமாரு டீகோட் பண்ண சைஃபர் டீமுக்கு கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த விஷயம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க வந்திருப்பான். முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ண டபுள் செக் கூட பண்ணிட்டேன், ஆனா இந்த கோட் லீஃப் வில்லேஜுக்கு சேர்ந்த மாதிரி தெரியல, நம்மளோட அல்காரிதம் எதுக்குமே அது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, சாகர தருவாயில ஜிராயா அதை எழுதிக்கிறனால அதனால இது ரொம்பவுமே சிக்கலானதா இருக்கும்னு எனக்கு தோணல, இது ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸா இருக்கனால இது ஷேர் பண்ண கீ என்கிரிப்ஷனாவும் இருக்கலாம் அப்படின்னு மிட்டோக்கு சொல்லும் போது டீகோட் பண்ண முடியுமான்னு கேட்பான் ஷிகமாரு. ஷீஹோ வந்துட்டு கீ இல்லாம கண்டிப்பா டீகோட் பண்ண முடியாதுன்றவா. ஷிகமாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஒரு கோடை டீகோட் பண்றதுக்கான ரூல்ஸ் தெரியலனா அதை பிரேக் பண்ணவே முடியாதுன்பா. அந்த வகையில லார்ட் ஜிராயாவை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியுங்கிறனால இதுக்கான வாய்ப்பு இல்லைன்பா. ஷிகமாரு அப்படின்னா என்னதான் பண்றதுன்னு கேட்கவும் எனக்கும் தெரியல, ஆனா ஜிராயாவுக்கு க்ளோஸா இருக்கவனால கண்டிப்பா அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், கண்டிப்பா அதை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன்னு ஷீகா சொல்லவும், இருந்தாலும் அவர் இறந்த சூழ்நிலைமையை பொறுத்து என்கிரிப்ஷன்கிறது அவசரமா உருவாக்கப்பட்டிருக்கலாம், எதிரி அவரோட மெசேஜை புரிஞ்சுக்கிறத தடுக்க, அந்த வகையில இதை பெருசா கன்சர்ன் பண்ண முடியாது, இதை அவர் யாருக்காக எழுதினாரோ அந்த பர்சன் கிட்ட தான் கேட்டாகணும், ஒரு வேலை க்ளூஸ்னாவது கிடைக்கலாம் அப்படின்னு மீட்டோக்கோ சொல்லவும், அப்படின்னா சரின்ட்டு ஷிகமாரு லேடி சுனாடே ககாஷி சென்சே கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு வெளியே போகும்போது ஷிகமாரு தேங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நான் திரும்ப வரேன்ட்டு போவான். ஷீகோ ஷிகமாருக்கு சிம் பண்ணுவா, வரத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா என் வீட்டுக்கு வா, பெட்ல படுத்து கிடப்பாரு. மீட்டோக்கோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஷீகோ நீ என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கவும் மேக்கப் பண்ணிட்டு இருப்பா, யாராவது இங்க இருந்து தானே ஆகணும்பா. ஷிகமாரு ககாஷி கிட்ட தான் அந்த போட்டோவை கொடுத்து ஏதாவது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கேட்பான். ககாஷி அந்த நம்பர்ஸ்ல பார்த்துட்டே வரும்போது இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ண கான்வர்சேஷன்ஸ்ல இந்த நம்பர்ஸை பத்தி ஏதாவது ஜெராயா உங்ககிட்ட சொல்லியிருக்காரான்னு சொல்லி ஷிகமாரு கேட்கவும் ககாஷி ஸ்டாப் ஆயிட்டு இந்த 106ங்கிற நம்பர் அப்படின்ட்டு பிளாஷ்பேக்கை திங்க் பண்ணுவாரு. ஆக்சுவலி இங்க ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக் நடந்திருக்கு, அது என்ன மிஸ்டேக்குங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜெராயா ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ககாஷி என்னாச்சுன்னு கேட்கவும் அது 106 இருக்குன்னு பாரு, என்னதுன்னு ககாஷி பார்க்கும்போது சுனாடே நடந்து போவாங்க, 106 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு இருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இல்ல அது இல்ல அப்படின்ட்டு நீ வேணா லேடி ஹொக்காகே அடுத்து நருட்டோ கிட்டன்னு போய் பாரு அப்படின்ட்டு அந்த போட்டோவை கொடுக்கவும், ஆல்ரெடி லேடி ஹொக்காகே கிட்ட பேசிட்டேன், எனக்கு தெரிஞ்சு நருட்டோவால மட்டும்தான் முடியும் போலன்ட்டு ஷிகமாரு சொல்லவும், சீக்ரெட் கூட நினைச்சாலே கவலையா இருக்கு, அப்புறம் நருட்டோவை நினைச்சாலும் தான் அவனை கொஞ்சம் சீரப் பண்ணுன்னு சொல்லுவாரு ககாஷி. பண்ற ஆனா ரொம்பலாம் நம்பிக்கை வச்சிடாதீங்கன்ட்டு போவான் ஷிகமாரு. ஷிகமாரு காலிங் பெல் அமுத்திட்டே இருப்பான், ஒருவேளை வெளியே போயிட்டானோ அப்படின்னு ஷிகமாரு திங்க் பண்ணும்போது நருட்டோ கதவை ஓபன் பண்ணிட்டு வந்து பாப்பான். ஷிகமாரு கிட்ட என்ன வேணும்னு கேட்பான். ஷிகமாரு முதல்ல உள்ள வரட்டான்னு கேட்பான். ஷிகமாரு நருட்டோ கிட்ட அந்த போட்டோவை கொடுத்துட்டு உனக்கு அந்த நம்பர்ஸ்ல ஏதாவது தோணுதா என்னன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ பிசிக்கலா இங்க இருப்பான், மென்டலி ஆப்சென்ட்டா இருப்பான். நருட்டோ உனக்கு ஏதாவது தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்பான் திரும்ப ஷிகமாரு. நருட்டோன்னு கத்தவும் மன்னிச்சர் என்ன சொன்னேன்னு கேட்பான் நருட்டோ. வேற வழியே இல்ல கூட வான்னு கூப்பிடுவான் ஷிகமாரு நருட்டோவை. எங்கின்னு கேட்பான் நருட்டோ. சும்மா வாடான்பான். லீஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்தேன்னு கேட்பான் நருட்டோ. ஒரே சார் அப்படின்ட்டு ஏதோ அவங்களே வந்துட்டாங்க பாருன்பான். கொரோனாய் சென்சேவை பார்த்துட்டு ஷாக் ஆவான். அதிகப்படியா பார்பிக்யூ சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு ஜோஜியோட வயிறை விட உங்களோட பெருசா இருக்கேன்ட்டு நருட்டோ ஷாக் ஆகவும், டே அவங்க குண்டா இல்லடா பிரெக்னென்ட்டா இருக்காங்க, எப்பவும் போல அருவருப்பாவே இருக்கப்போ அப்படின்னு ஷிகமாரு சொல்லவும் நருட்டோவுக்கு இந்த சிச்சுவேஷனே ஆக்வர்டா இருக்கும். கொரோனாய் ஷிகமாரு கிட்ட நீ எப்பவுமே வரணும்னு அவசியம் இல்லைன்பாங்க கொரோனாய். இல்ல நான் ஆசுமாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்பா ஷிகமாரு. கொரோனாய் இதுக்கப்புறமா கிளம்பி இருப்பாங்க. ஆசுமா அப்படி என்னதான் உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கினாருன்னு நருட்டோ கேட்கவும், அவரோட குழந்தைக்கு நான் தான் மாஸ்டரா இருக்கணும்னு சொன்னாரு அப்படிங்கவும் ஷாக் ஆவா நருட்டோ. ஆசுமா அவரோட குழந்தைய என்ன நம்பி விட்டுருக்காரு அப்படின்னு
அப்படின்ட்டு ஷிகமாரு ஆசுமாவை திங்க் பண்ணிட்டு லார்ட் ஜிராயாவை பத்தி கேள்விப்பட்டேன் அப்படிங்கும் போது நருட்டோ சேடாவான். நானும் என்னோட டீச்சர் இழந்திருக்கேன், அதனால நீ எந்த வழியை கடந்து வந்திருக்கீங்கிற உன்னோட உணர்வு எனக்கு புரியாதுங்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா புலம்புறதுனாலையும் வருத்தப்படுறதுனாலையும் விஷயங்கள் எதுவுமே மாற போறது இல்ல. நம்ம வாழ்க்கையில அந்த கட்டத்தில தாண்டிட்டோம் அப்படின்னு ஷிகமாரு சொல்லவும் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பா நருட்டோ. ஆசுமா சென்சே என்ன நிறைய விஷயத்துக்கு நம்பி விட்டுருக்காரு, அது ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம், இல்லனா சின்ன விஷயமாவும் இருக்கலாம், அது மேட்டரே இல்ல, உனக்கும் புரியுதுல. சொல்ல போனா உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்கலாம், அதனால இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு உனக்கு தோணலையே என்னன்னு கேட்பா ஷிகமாரு. எதுக்கான ஸ்டெப்னு கேட்பா நருட்டோ. நம்மள நம்பி ஒப்படைக்கிறவங்களா ஆக வேண்டிய நேரம்பா, இது தொல்லதான், இருந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல அப்படிங்கும் போது நருட்டோ ஷாக் ஆவான். இறுதியில ராமனுக்கு நீ ட்ரீட் வைக்க வேண்டியதா இருக்கும். உன்ன நருட்டோ சென்சே இல்ல சம்திங் எப்படியும் உன்னை கூப்பிடுவாங்கல்ல, சொல்ல போனா நம்ம பொடியங்களாவே இருக்க முடியாதுல அப்படின்ட்டு ஷிகமாரு முன்னாடி வந்து நம்ம ஆசுமா இல்ல லார்ட் ஜிராயா மாதிரி சூப்பர் கூல் ஷினோபியா இருக்கணும்ல அப்படின்ட்டு கண்ணடிக்கவும் நருட்டோ ஜிராயாவை திங்க் பண்ணிட்டு ரொம்பவுமே வார்மா ஃபீல் பண்ணிட்டு நீ சொல்றதுதான் சரி அப்படின்ட்டு நருட்டோ ஷிகமாருவுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். ஷிகமாரு நீ செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இருக்குன்ட்டு போட்டோ எடுக்கவும் நருட்டோ செம்ம பூஸ்டப் ஆயிருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீக்ரிப்ஷன்ங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் பாரு ககாஷி.